கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து மகிமையானவைகளை குறித்து பேசி கொண்டு வருகிறோம். மகிமை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆசீர்வாதமாக வாழ முடியாது, ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஏன்னா மகிமை இழந்ததுனால தான் அந்த ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டே வெளியே வந்தாங்க. மகிமையான தோட்டத்துக்குள்ளே மகிமையின் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அங்கே மகிமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த காலம், அதை விட்டு வெளியே வந்ததுனால தான், காரணம் மகிமை விட்டு வெளியே வந்ததுனால தான் கஷ்டப்பட்டாங்க. ஆக தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும், நம்ம இந்த வருஷம் முழுவதும் இந்த மகிமையான காரியத்தை குறித்து எவ்வளவோ பேசலாம். நீங்களும் உங்கள் வேதத்தில் நல்லா வாசித்து பார்த்தீர்களானால் மகிமை வெளிப்படும். நான் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்து முன்னறிவித்தார் என்பதை, அந்த காலத்து விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ பேதுரு சொல்றாரு, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது, அப்போ பாடுகளுக்கு பின்வரும் மகிமையையும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது வறண்ட நிலத்தில் தொழிற்கிற தொழிலை போல மகிமையற்றவராக வந்தார் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. மகிமை நிறைந்தவராய் இல்லை, மகிமையற்றவராய் வந்தார். இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் தேவனோடு கூட பேசி உறவாடி தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்க்கை முடிவடையும் பொழுது பாடுகள் வழியாகத்தான் கடந்து போகிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பாடுகள் வழியாகத்தான் கடந்து போகிறார்கள். ஆனால் பாடுகள் வழியாக கடந்து போவதற்குத்தான் இந்த மகிமை நமக்கு தேவை. மகிமை ஏன் தேவை? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாடுபடுறான்னு வைங்க, மகிமை இல்லாமல் பாடுபடுறான். அப்படிதான் ஆதாம் மகிமை இல்லாதவனை தான் பாடுபட்டான். நிலத்தின் நெற்றி உடம்புல இருக்கிற வேர்வை சிந்தி பாடுபட்டு தானுடைய வாழ்க்கையை கிடைத்தினான். ஆனால் மகிமையானவைகள் வரும் பொழுது மாற்றங்கள் உண்டாகுது இல்லையா? அதனால தான் அவர் சொல்றாரு, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் பாடுகளுக்கு பின்பு வருகிற மகிமை. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை நம்ம மட்டும் நினைக்க கூடாது. பாடுகளுக்கு பின்பாக ஒரு மகிமை வரப்போகிறது, ஒரு மகிமை வரப்போகுது, நல்ல ஒரு எதிர்காலம் வரப்போகுது. ஏன் நம்ம பாடுபடுறோம்? எதனால பாடுபடுறோம்? வசனத்துக்காகத்தான் பாடுபடுறோம், நற்சாட்சிக்காக தான் பாடுபடுறோம். சாட்சி உள்ள ஜீவியம் மிக முக்கியம் இல்லையா? வசனம் நமக்குள்ள வரும் பொழுது அது நம்மளை மாற்றுது. என்னவா மாற்றும்? அது என்ன சாயலோடு நமக்குள்ள வருகிறதோ வேத வசனம் மாறும். எப்படி மாறும் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாக மாறி, வார்த்தை எப்படி மாறுது பாருங்களேன், மாம்சமாக மாறி கிருபையாக மாறி சத்தியமாக மாறி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை. அதான் இந்த வார்த்தை என்னத்தை கொண்டு வருது? மகிமையை கொண்டு வருது. ஆனால் அந்த மகிமை பெற்று தொடர்ந்து ஊழியத்தில் பிரவேசிக்கும் பொழுது பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும். எத்தனை மிஷினரிகள் இரத்த சாட்சியாக செத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை மிஷினரிகள், கணக்கெடையாது. காரணம், இந்த மகிமையான வாழ்வை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய தரிசனத்தோடு வராங்க, ஒரு பெரிய திட்டத்தோடு வராங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை இவர்கள் சுமக்கிறதுனால தான். சாதாரண காரியம் அல்ல, சாதாரண விஷயம் அல்லங்க. அது தேவ நாம மகிமைக்கென்று உயர்த்தும். தேவ நாம மகிமைக்கென்று நம்ம வாழ்வதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிறேன்னு சிந்திச்சு பாருங்களேன். மகிமை வெளிப்படுங்க. பாடுகளுக்கு பின்பு மகிமை வெளிப்படும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த மனமகிழ்ச்சியான நல்ல நேரத்திற்காய் நன்றி ஆண்டவரே.
பாடுகளையும் பாடுகளுக்கு பின்பு வருகிற மகிமையையும் அனுபவிப்பதற்காக இப்படிப்பட்ட வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு மகிமையோடு வாழ்ந்து இந்த 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 தேசத்தில், இந்த மண் உலகத்தில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நிறைவுள்ள கருத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.